சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். விஜய் இந்த பக்கம் உட்காந்துருக்காரு கார்ல, ஏதோ வெட்டி பார்த்துருக்காரு. அப்ப திரிசாவை நைஸா உட்கார வச்சு சிக்னல்ல உட்கார வச்சிருக்காங்க. விஜய்க்கே தெரியாது கவனிக்கவே இல்லை. விஜய் இந்த பக்கமே பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல கிளைமேக்ஸ்ல உட்காந்துருப்பாருல, அப்படியே சாஞ்சு போய் அப்ப பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. கல்யாண மண்டபத்துல இந்த டோரை இந்த பக்கம் இருக்குள்ள, இந்த டோர்ல அந்த அம்மா இறங்கி அப்படியே கிட்ட வந்து, ஹாய் விஜய், நான் உன்னோட தான் வந்த கார்ல. ஓ பார்க்கவே இல்லை, வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்னா போய் ஒன்னா கிஃப்ட் கொடுத்தாங்க. நம்பிட்டீங்களா? நம்பலையா? நம்பிதான் ஆகணும். நம்பளாதான் தாத்தா சோறுனாரு. அப்படியே திமுகவோட சதி வேலை தான். விஜய் திரிஷாவின் பிடியில் மாட்டிக்கொண்டார். சீமான் ஒரு வீடியோ எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. சிம்பு அப்ப புரியல, இப்ப புரியுது அப்படின்னு பாருல. அது மாதிரி அப்ப புரியல, இப்ப புரியுது. அப்ப ஏதோ பைத்தியம் தற்கொலை பேசுன்னு நினைச்சோம். இல்ல கிரிமினலா தெரியுது. உங்களோட பிளானே இதுதான். விஜய் சும்மா பட காய்க்கவரு, அவர் சும்மா மயக்கத்தில் இருக்காரு. மயக்கம் தெரியல. மயக்கம் தெரிஞ்ச பார்க்கல, குடும்பம் இல்லை. இப்ப கோர்ட்ல கேஸ் போட்ட போய் நீங்க திரிஷா கையை பிடிச்சிட்டு வர்றேன்னா உனக்கு அவ்வளவு திமிரு தானே? அதான் அவங்க வெளிப்படையா சொல்றாங்க, அழுத்தம் தந்தா நான் வந்து நடிகை பேரை குறிப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா சொல்லட்டுங்கிறதா திரிஷாவோட என்ன. அடுத்து சங்கீதா அவர்கள் என்ன பண்ணுவாங்க? தேர்தல் இருக்கட்டு பாருங்க. என்னென்ன வீடியோ, நாக்குட்டி வீடியோ என்ன நீங்க பாத்தீங்க? நாக்குட்டியோட தானே பாத்தீங்க நீங்க நடிகையோட. நாக்குட்டி எப்படி ட்ரெஸ் இல்லாம இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வீடியோலாம். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அட்வொகேட் RS தமிழ்வேந்தன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்காரு. அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. சங்கீதா அவர்கள் வந்து விஜய் அவர்கள் விவாதத்தை கொடுத்தா பேசு பொருளானது. சொல்ல விஜய் ரசிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து திமுக சதி அப்படின்னு பேசினாங்க இந்த விவாதத்துக்கு பின்னணியில. இந்த சூழல்ல விஜய் ஆதரவா இருந்த ரசிகர்களே பாத்தீங்கன்னா நேற்று திரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் ஒரு கல்யாணத்துல சேர்ந்து ஒன்னா போனதுதான் வந்து அவங்களே கோபத்துல கொந்தளிச்சிட்டாங்க. இனிமேலும் முட்டு கொடுக்க முடியாது ஒரு விஜய் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? குருநாதா போதும் குருநாதா, இனிமே முடியலன்னு. உண்மையிலே ரியலி ஹேட்ஸ் ஆஃப் மிஸ்டர் விஜய் அண்ட் திரிஷா. நீங்கள் உங்கள் தற்குறிகளாக வச்சுருந்த தம்பிகளை கண்மொழிக்க வச்சுருக்கீங்க. அவங்க சில அரசியல் புரிதல் அவங்களுக்குள்ள உருவாயிருக்கு. இவர் தலைவனுக்குரிய தகுதி இல்லைன்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னே கொந்தளிச்சாங்க. நான் சொன்னேன்னு குதிச்சாங்க எனக்கு எதிராக. இன்றைக்கி புரிஞ்சு போச்சு. இது ஒரு தலைவனுக்கான அழகு இல்லை இது. ஏன்னா ஐ ஸ்டாண்ட் சங்கீதா. நான் அப்படி தான் அது மாதிரி தான் பேசுவேன். நான் லீகல் ஒய்ஃபுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணி பேச முடியும். விஜய் ரசிகர்கள் வந்து திமுக வந்து சங்கீதாவை அனுப்பிட்டு அப்படின்னு ஆரம்பத்தில் பேசுனாங்க. இப்போ நேற்று என்ன சொல்கிறேன், திரிஷாவுக்கும் அதே இவர் எங்கே விஜய் போய் எந்த கடையில் வேட்டி சட்டை வாங்கினாரோ அதே கடையில் போய் திமுக போய் வேட்டி சட்டை இது பண்ணது புடவை ஜாக்கெட்டெல்லாம் வாங்கி திரிஷாவுக்கு கட்டி விட்டு விஜய் அசந்தர்ப்பம் பார்த்து பின் சீட்டில் ஏற்றி விட்டு விஜய் இந்த பக்கம் உட்காந்துருக்காரு காரில், ஏதோ வெட்டி பார்த்துருக்காரு. அப்போ திரிஷாவை நைஸாக உட்கார வச்சு சிக்னலில் உட்கார வச்சுருக்காங்க. விஜய்க்கே தெரியாது. அவ்வளோ பெரிய அக்கிரமத்தை பண்ணியிருக்காங்க. சிக்னலில் ஏற்றி உட்கார வச்சு கவனிக்கவே இல்லை. விஜய் இந்த பக்கமே பார்த்துட்டு வந்திருக்காரு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் கிளைமேக்ஸில் உட்காந்துருப்பாருல, அப்படியே சாஞ்சு போய் அப்போ பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. கல்யாண மண்டபத்தில் இந்த டோரை இந்த பக்கம் இருக்குள்ள, இந்த டோரில் அந்த அம்மா இறங்கி அப்படியே கிட்ட வந்து, ஹாய் விஜய், நான் உன்னோட தான் வந்த கார்ல. ஓ பார்க்கவே இல்லை, வாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்னா போய் ஒன்னா கிஃப்ட் கொடுத்தாங்க. நம்பிட்டீங்களா? நம்பலையா? நம்பிதான் ஆகணும். நம்பளாதான் தாத்தா சோறுனாரு. அப்படியே திமுகவோட சதி வேலை தான் அப்படின்னு எழுத சொல்லுங்க. விரிச்சுவல் வாரியர்ஸை அதெல்லாம் எழுத மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இவர் நம்மளை பகடியாக்குறாரு விஜய், நம்ம காமெடியர்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி. தஞ்சாவூர் மீட்டிங்லேயே ஒரு தம்பி ஒருத்தர் எழுதியிருந்தார், நம்ம தற்கொலை தான் ப்ரோ, ஒத்துக்க வேண்டியதான் ப்ரோ. திமுககாரன் என்ன சொல்றது, தற்கொலை, அதிமுககாரன் நம்ம தற்கொலை தான். அப்படி வண்டியிலேருந்து விழுவுறீங்களா, சாவுகடா எல்லாம் ரெஸ்ட் இன் பீஸ்னே போடுறாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு இறக்கப்பட யாரும் தயாரா இல்லை. ரெஸ்ட் இன் பீஸ்னு போலீஸ் மேலே தாங்க எனக்கு வருத்தம். ஒரு டிராபிக் வயலண்ட் புட்டிச்சு கேஸை போட்டு ஃபெயினை போட்டு வேண்டியதுங்க. ஒழிஞ்சு போகலாம். ட்ரிபிள் ரைடு, ஹெல்மெட் இல்லை, வண்டி கார் மேலே ஏறினது, போக்குவரத்து இடைஞ்சல் போட வேண்டியதுனே. கேஸை போட்டால் போகுது. ஏன் விட்றாங்க அவங்களெல்லாம்? ஹியூஜ் பீப்புளை போட்டால் அடுத்தடுத்து குறைவாங்க. விஜயோட எல்லா மீட்டிங்கை விட தஞ்சாவூர் மீட்டிங்கில் குரல்லாம் படுத்துட்டு நானும் அழிச்சாட்டிய பேச்செல்லாம் இல்லையே. ரொம்ப அந்த வடிவேல் ஒரு படத்துல உன்னை கண்டகண்டமா வெட்டி காக்காக்கி போட்டுரும் அப்படின்னு பாரு, தெரியுங்களா? தீய சக்தி அந்த இதெல்லாம் இல்லை. ரொம்ப வாய்ஸ்லாம் டவுன் ஆயிடுச்சு, தெரிஞ்சு போச்சு. கிரவுண்ட் ரியாலிட்டி இப்போதான் புரிய ஆரம்பிக்குது அவங்களுக்கு. நீங்க வாய்ஸ் கம்மியாயிடுச்சுன்றீங்க. ஆனா தாவேக்கு ஆதரவாளரான ஃபெலிக்ஸ் வந்து விவாதத்து ஆனாலும் விவாதத்து செய்தி வந்தாலும் பாத்தீங்கன்னா வியூஸ் கூடிருச்சு அப்படின்றாரு. யூடியூப்லேயே தான் வழக்கு ஓடிட்டு இருக்கு. அவர் யூடியூபர் தான் இல்லையா? அதான் கிரவுண்ட் ரியாலிட்டி ஒன்றும் இல்லை. கிரவுண்ட் ரியாலிட்டி சுத்தமாக போச்சுங்க அவருக்கு. ஸ்டாம்பேட் நடந்துச்சு இல்லை? ஸ்டாம்பேட் அப்போ வந்து நைட்டு நான் ஒரு வீடியோ போகல, நைட்டு 11 மணி இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் மறுபடியும் பார்த்துட்டு வந்து மறுபடியும் நியூஸ் வீடியோ போட்டேன். அதுக்கு பிறகு விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு வந்துச்சு. பாவம் அவர் என்னங்க பண்ணுவார் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. நம்ம அதை ஒத்துக்கலை.
நீ தண்ணி கொடுக்காம காலைல 7:30 மணிக்கு போக வேண்டிய மீட்டிங்க்கு நாமக்கலுக்கு 11 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 7:30 மணிக்கு கரூர் போனதோட விளைவு தான் இப்போ இவ்வளோ பேர் செத்தது. அதில் நம்ம தெளிவாக இருக்கும். 12:30 மணிக்கு தான் மத்தியானம் ஒன்று டைமு. அதுக்கப்புறம் ஷெட்டெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. கூரை ஊருக்குள்ள போனாலும் ஸ்டேஜ் போட மாட்டாங்க, பஸ்ல இருந்து தான் பேசுவாங்க. பஸ்ஸில் இருந்து அப்புறம் இது போட்டாங்க, இப்போ QR கோடு போட்டு உள்ளே ஏற்றுறாங்க ஆளை. அதேமாரி 1 லட்சம் பேர் உள்ளே பூந்தான்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இவங்களோட மோட்டிவேட் என்ன, எனக்கு அது ரொம்ப புரியவே இல்லை. விஜய் கட்சியினரோட மோட்டிவேஷன் என்ன? ஒரு கட்சி தலைவர் வராருன்னா பார்க்க போகிறது இயல்பு. அதுக்கு நமக்கு மாவட்ட செயலர் அழைச்சிட்டு போவாங்க, கிளை செயலர் அழைச்சிட்டு போவாங்க, கிளை செயலர் ஒன்றிய செயலருக்கு பதில் சொல்லுவாங்க, ஒன்றிய செயலர் மாவட்ட செயலருக்கு பதில் சொல்லுவாங்க, மாவட்ட செயலாளர் தொகுதி பொறுப்பாளர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு சொல்லுவாங்க, தொகுதி பொறுப்பாளர் முதலமைச்சர்கிட்ட பேசுவாங்க. இதுதான் ஒரு கட்சியோட கட்டமைப்பு. இது எப்படி இவங்கெல்லாம் யார் இப்படி வந்து பூர்றாங்க மாறமல்லாக்க எல்லாம் வந்து அங்கங்கே மைக்கேறிட்டா எல்லாத்தோட அறிவும் அப்படி பொங்கி வழியுது. குழந்தை பிறந்து 1 மாதம் தான் அது வந்திருக்கேன்னு சொல்லுது. கேளுப்பா விஜயோட 2ஆம் தரம் 3ஆம் தரத்தில் எங்கெங்க பிள்ளைங்க படிக்குதுன்னு முதல்ல விசாரிங்க. அதுவே பெரிய குழப்பமா இருக்கு போல இருக்கு. தங்கையாவும் இருப்பேன் மனைவியாவும் இருப்பேன்றாங்க யாரு? ஆமாம்மா, ரசிகர்கள். நான் கூட படுப்பேன் ப்ரோ, உங்களுக்கு என்ன ப்ரோ ஒரு வீடியோ போட்டுச்சு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் இப்போ நேற்றுலேருந்து வீடியோ மாறி விட ஆரம்பிச்சிட்டு விஜய்க்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது புரிஞ்சு போச்சு. இதைத்தான் ஆரம்பத்துலேருந்து நம்ம சொல்லிட்டு கிடந்தோம். அவன் ஒரு தலைவர்லாம் கிடையாது, அவன் ஒரு தற்குறி, அவனை பற்றி போகாதீங்க, இது மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா சங்கீதா மேம் வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, அந்த காப்பீஸ் வரையும் வெளியே வருது. முதல்ல தான் பொண்டாட்டி கோர்ட்டுக்கு போனதே ஒரு தெரியாமல் ஒருத்தர் இருக்கானா என்ன சொல்கிறது? டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டான். டிவியில் பார்த்தா இருந்தது. எடப்பாடியோட மோசமான ஆள் இருப்பாரு. ஸ்டெர்லைட்டில் எப்படா சுட்டிங்கன்னு கேட்டு டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா இருப்பாருங்க. அதை விட படுபாங்க ரிசல்ட் இது. டிவியில் பார்த்து எப்படி இருக்காங்க பாருங்க, பேச்சு ஆணவம் பேச்சு. டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. சரி, டிவியில் பார்த்து தெரிஞ்ச பிறகு கல்பாத்தியாகுரம் தெரியல, ஏஜிஎஸ் தேட்டரு கல்பாத்தியாகுரம், அவர் தான் படம் எடுத்தார், கோட்டு படம். அது மறுபடியும் சினேகாவோட போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க அந்த படத்தில். இவங்க ஒரு பாட்டுக்கு அதை ஆட வந்தாங்க போல இருக்கு. அது இவரோட கம்பல்ஷன்ல மேடத்தை ஆட விடுங்க மைசன் அப்படின்னு விஜய் சொல்லிருப்பாரு. சஞ்சய் திட்டாதீங்க, சின்ன மேடத்திட்ட டேய் தகப்பா கேவலம் பிச்சைக்காரைய கூட உள்ளேடா, என் பணத்தை எங்கெல்லாம் அரைச்சிருப்பாரு கவுண்ட் பண்ணி கேட்பாரு பாருங்க. மேடத்தை ஒரு பாட்டு ஆட விடுங்க, சின்ன மேடத்தை ஆட விட்டார். ஏதோ அவருக்கு அந்த கால் ஷீட்டில் ஒரு 10 நாள் அவங்க கூட இருக்கணும், அவ்வளோதான். வேற என்ன இருக்கு? வேற ஒன்றும் அதில் என்ன, நத்திங் டூயிங். என்ன வெளிப்படையாக பேசுவோம் வச்சாரு. அப்புறம் போய் இப்படியே சுற்றி பார்த்தாக்க இது எல்லாமே திரிஷாவோட பிளானுங்க. ஏன்னா ஆல்ரெடி தனுஷே கத்தியால குத்திடுவாங்க படத்தில் வேணும் சார். ஆமாம், குத்திட்டு அரசியலுக்கு வந்தாங்க, மென்டாலிட்டி வேணும்ல. அது செஞ்சாங்க அந்த ரோலை சிறப்பா. அதுதான் இங்கே நடக்குது. இப்போ விஜய் திரிஷாவின் பிடியில் மாட்டிக்கொண்டார். சிஎம்ஆன்னு ஒரு வீடியோ எல்லாம் பேட்டி கொடுத்தாங்க. சிம்பு அப்ப புரியல இப்ப புரியுது அப்படின்னு பாருல. அது மாதிரி அப்ப புரியல இப்ப புரியுது. அப்ப ஏதோ பைத்தியம் தற்கொலை பேசுன்னு நினைச்சோம். இல்ல இல்ல, எல்லாமே திட்டத்தோட செயல்படுறாங்க. இப்ப திரிஷாவோட பிளான் என்ன தெரியுமா? சங்கீதா இதோட கைட்டிக்க போறாங்க. வேற யாரும் வந்து விஜய் கிட்ட பட்டா போட்டக்கூடாது, நம்ம தான் விஜயோட அடுத்த சிஸ்டமேட்டிக்னு கிரியேட் பண்றாங்க. நான் தான் ஒரு அடுத்த கிளைமர். அடுத்து ஒரு சர்ச்சில் கல்யாணம் பண்ணிடுவாங்க, இதுல என்ன இருக்கு? இல்லை தாலி கட்டிக்குவாங்க, கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்க. துணை பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட போகிறது திரிஷாவை அறிவிப்பாங்க. கட்சி அவங்க கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. விஜய் பிரசாத் இதையும் கிடக்க வேண்டியதுதான். சிங்கம் எப்பயாவது வெளில ஒரு தூக்கத்தில் ஆண் இடையாளர் பெண் இடையாளர் சொன்ன மாதிரி ஆண் பைத்தியமே ஆண் இடையாளர். அப்ப நான் கேட்கிறேன், ரேஷன் கடையில் வேலை பார்க்குற பணியாளர் உடனடியாக விஜய்க்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிங்க. அப்படின்னா அவங்களாம் என்ன பாலியல் சீண்டல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா என்ன? ஒரு நாள் போயிருப்பாரு இவரெல்லாம் அங்காடி பக்கம் அரிசி வாங்க போயிருப்பாரு. நான்லாம் போயிருக்கேன், அரிசி வாங்க போயிருக்காரு அவரு. இப்போ புஷியானந்த் ஆதவர்ஜினாவே மோண்டி வச்சுட்டாங்க நேற்றுக்கு விஜய் மேட்டரில், திரிஷா மேட்டரில். இவரால் திமுக நாங்கள் இப்போ திரிஷாவை மேக்கப் பண்ணி திமுகன்னு சொல்ல போறியா என்ன? அந்த ஒருத்தர் சுசி லீக்கர் ஒன்று போட்டு அசிங்கப்படுத்துதுக்கு அது. ஆமாம், கழுவி ஊத்துது. அப்பா டே அப்போய் அது வாயிலெல்லாம் ஊத்துடக்கூடாது, பயங்கரமாக பேசுது, படுபயங்கரமாக பேசுது. அவன் வேணும்ட்டு கேட்டுது எல்லாரையும். அப்போ நேற்று விஷயம் வந்து ஆதவர்ஜினா ஒத்துப்பாரா இல்லை மாட்டின்னு ஒத்துப்பாரா? தான் மருமம் ஆதவர்ஜினா இன்னொரு பொண்ணு வச்சுக்கிறது ஒத்துப்பாரா? விளக்கமாக அடிப்பார். ஜிம் மாஸ்டர் இருந்தவொன்னு என் பொண்ணை கட்டி கொடுத்த இத்தனை கோடி லாட்டரி சீட்டு காட்சி காட்டுற கல்யாணம் கொடுத்தேன்னா என் பொண்ணை சந்தோஷமாக வச்சு தான் கட்டி கொடுத்தேன். புஷியானந்த் ஒத்துப்பாரா? யாருக்குமே உடன்பாடு இல்லை, விஜய்க்குமே உடன்பாடு இல்லை. இது திரிஷாவோட கம்பல்ஷன். விஜய்க்கு இது புரியலை. நேக்கா இதில் ஏறுறாங்க. அந்த தாவேக்காங்கிற ஒரு 41 பேரை கொண்ட பஸ் இருக்குல்ல, அதில் இந்த அம்மா ஏறிக்கிறாங்க. வண்டிக்குள்ளே தானே இவ்வளோ நாள் இருந்தோம், 41 பேர் செத்ததை மேலே இருந்து பார்க்க முடியல, இப்போ மேலே ஏறுங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. சங்கீதா ஒரு டிவோர்ஸ் கொடுத்தோன்னே ட்ரிகர் ஆகிட்டேன், ஈகோ ட்ரிகர் ஆகிடுச்சா திரிஷாவுக்கு? ஏன் வந்து வெளிப்படையில் வந்தனா விஜய்க்கு தானே எதிராக திரும்பவும் தெரியாது அவங்க. இங்கே தான் தம்பி நீங்கள் சூச்சமா
பேரை வெளியிடணும்னு முடிவு எடுத்துட்டாங்க திரிஷா. நான் தான் அது அப்படின்னு. நான் தான் அது, வேற யாரும் இல்ல. அந்த 2-3 பேருன்னு சொல்லிட்டு போட்டு நயினார் நாகேந்திர பேர் சொன்னார்ல. ஆமா. அதுக்கப்புறம் நம்ம 2-3 பேட்டி அந்த திரிஷா பேரை பயன்படுத்தல. இப்ப அவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. கோர்ட்ல வந்து அவங்க இன்னொரு பார்ட்டியா சேர்ப்பாங்க திரிஷாவை. இப்போ ஓப்பன் டிக்ளேர்டு. கோர்ட்ல டிவோர்ஸ் முடிஞ்சு நேரா வந்து ஒரு சர்ச்சில் மோதிர மாதிரி வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப என்ன கேட்டு போச்சு உங்களுக்கு? பிளானே இதுதான். திரிஷா தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய அறிவாளியே தெரியுது, கிரிமினலா தெரியுது. அவங்களோட பிளானே இதுதான். விஜய் சும்மா படம் காய்ங்க. அவர் சும்மா மயக்கத்தில் இருக்கார். அவர் மயக்கம் தெரியல. அவருக்கு மயக்கம் தெரிஞ்ச பார்க்கல குடும்பம் இல்லை. இப்போ எல்லா தலைவர்களையும் சொல்லலாம் 2 பொண்ணு வச்சுக்கலாம் சார்னு. நிறைய பேர் வச்சுருக்காங்க. சினிமாவிலே எல்லாம் 2 தர கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் செய்ய தப்பு நான் எதிர்பார்க்குறீங்க. விஜய் செய்ய தப்பு தானே. குடும்பத்தை விட்டுறக்கூடாதுல்ல. குடும்பத்தை விட்டுறக்கூடாது. லட்சம் தொழில் எனக்கு வரலாம். ஆனால் அந்த கருப்பு சட்டை வக்கீல் தொழிலில் நான் விட்டுற மாட்டேன். அது என்னோட குடும்பம். அது யார் ஒன்றும் என்ன நேசிக்கலாம், போகலாம், வரலாம், அதெல்லாம் வந்து பாசிங் க்ளவுட்ஸ். ஆனால் நம்மங்கிறது நம்ம அம்மா அப்பா, நம்ம அக்கா, நம்ம பொண்டாட்டி, நம்ம பிள்ளை, இதுதான் நம்மளுடைய கட்டமைப்பு. இந்த கட்டமைப்புக்குள்ளே யாருமே என்ட்ரி போகக்கூடாது. பாக்கெல்லாம் வெளில தான் வடிவேலு சொன்னார்ல, பழக்க வழக்கெல்லாம் பஞ்சாயத்தோடு சரி, பல்ல தேய்ச்சிட்டு வந்து வீட்டில் சாப்பிட்றது கிடையாதுன்னு. அதை தப்புன்ட்டார் விஜய். என் விட்டு இவ்வளோ காசு இருக்குது, ஒரு பிள்ளைக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து ஒரு படம் நடிக்க வச்சு பிஸ்னஸ் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணுறதுல உனக்கு என்ன கேடு? உன் பெத்த பிள்ளையே பொண்ணே எனக்கு செட்டில் பண்ண தெரில, நீ ஊரில் உள்ள உன் பிள்ளைய செட்டில் பண்ண போறியா என்ன? கணவன் மனைவி நடிகர்கள் டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் மகன் கூட சேர்ந்து தான் இருப்பாங்க. சேர்ந்து இருக்கிறத பல வீடியோக்குள்ள பார்க்குறோம். ஆனால் விஜய் அவர்கள் மகன் மகளையே ஒதுக்குறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? கமலஹாசன் ஐயாவுக்கு டைவர்ஸ் தாங்க. ஸ்ருதி, அக்ஷரா எல்லாம் எங்கே இருக்காங்க? கமலோட தானே இருக்காங்க. அது அக்ஷரா ரொம்ப நல்லா பேசுது. 10வது ஃபெயில் ஆகிட்டேன், மக்காயிட்டேன்னு எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அவர் பேட்டி பார்த்தேங்க, அவள் நல்லா பேசியிருந்தது. அப்புறம் அப்பாட்ட கேட்டேன் சிங்கப்பூர் போகிறேன்னு. அது என்னன்னு தெரியுமா, தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு. அவ்வளோ ஒரு உரித்தாக இருக்கிறாங்க. ஏன் சரத்குமார் அதையா கல்யாணம் பண்ணிட்டாரு. அவங்க பொண்ணை தக்கிட்ட தத்தாப்தும் அது அவரோட தானே இருக்கு. டைவர்ஸ் ஆகிறது அப்பா அம்மா பிரிஞ்சிடுறாங்க, அவ்வளவுதான். அவங்க கணவன் மனைவி உறவு பிரிஞ்சிருது, அப்பா அம்மா உறவு பிரியாது. தனுஷ் 2 பேரும் ஒன்னா ஸ்கூலுக்கு போறாங்க, பசங்களை பாக்குறாங்க. என்ன இப்ப ஒண்ணுமே இது இல்லையே. அதெல்லாம் நாகரீகம். தனுஷ் கூட நாகரீகமா பிரிஞ்சுட்டாங்க. ஆனா நீ பொலிட்டீஷியன் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் சரி கட்டிருக்கணும். அந்த கணக்கெல்லாம் டேலி பண்ணிருக்கணும். டேலி பண்ணிட்டு தான் களத்துல குதிக்கணும். அவன் என்ன பண்ணாலும் இந்த ரசிகர்கள் வந்து நம்மளை கொண்டாடுவாங்க அப்படின்னு அந்த மைண்ட் செட் வந்துட்டார். தாழ்த்தனமான ஒரு முடிவு எடுத்து விட்டார் விஜய். அது அல்ல ரசிகர். விஜய் எனக்கு பிடிக்கும். தத்தளிக்குமா நம்ம தத்தை வருவாயன்னு பாட்டு கேட்டிருக்கேன். பட் நீ என்ன ஆள வருவாயன்னா உனக்கு விட மாட்டேன். என்னை ஆள்றதுக்கு ஒரு தகுதி இருக்கு. என்னோட ஓட்டு போடுறதுக்கு வந்து எந்த தகுதியும் வேணும். இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் போதும். பட் நீ என்ன தலைமை தான் லீட் பண்ணணும்னா நான் விட மாட்டேன். ஏங்க 400 கிலோமீட்டர் பஸ்ஸில் போகிறோம், குடிச்சிக்கிட்டு ஒரு டிரைவர் இருக்கார், அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்குவீங்களா நீங்கள்? பதில் சொல்லுங்கள். உட்கார மாட்டீங்கல்ல? பஸ் டயர்லாம் எப்படி இருக்குது, 10 நாள் போகுமா, டிரைவர் குடிச்சிருக்காரா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எல்லாம் பார்க்குறீங்களே. 5 வருஷம் நீ என்ன ஆளணும். கொண்டு தூக்கி எப்படி கொடுத்துருவாங்களா என்ன? ரசிகராக விசில் அடிப்பாங்க. படத்தில் இப்படி எடுத்து ஒரு சிகரெட்டை பற்ற வைக்கிறாருல்ல, இங்கே சிகரெட் வருவோம், மேஜிக் தான் பண்ணணும். அதெல்லாம் அதை ரசிக்க முடியும். ரியல் லைஃப்பில் செய்ய முடியாதுன்னு சொல்ல வர்றேன். ரியல் லைஃபுங்கிறது ஒரு பெரிய துறவு. அரசியல் வாழ்க்கைங்கிறது துறவி வாழ்க்கைன்னு சொல்லுவேன். அரசியல்வாதி பொண்டாட்டிகளும் துறவி தாங்க. எங்கெங்க பார்க்க முடியும் புருஷனை? நைட்டு 1 மணிக்கு போகிறாங்க சிஎம் வீட்டுக்கு, காலையில் 4 மணிக்கு குளிச்சு முடிச்சு 5 மணிக்கு பாலம் திறக்கிறது போயிடுறாங்களே. எங்கே இருக்கிறாங்க? வீட்டில். துறவி தான். அதுக்கு பெரிய மனப்பான்மை வேணும். பப்ளிக் கேரியர் இப்போ ஃபீல்டில் இருக்காங்களா, அதுக்கு ஒரு மனப்பான்மை வேணும். நான் வீட்டுக்கு போகிறது மணி 11 ஆகுது, பசங்களாம் தூங்கிடுறாங்க. காலைல நான் எழுந்துறதுக்குள்ளே பசங்க ஸ்கூல் போயிடுறாங்க. நானே பார்க்க, நான் ஒரு எளிய மனிதன், ஒரு வழக்கறிஞர் தான், வேறு எந்த குவாலிட்டி எனக்கு கிடையாது. எனக்கே இந்த பிஸி ஷெடியூல் இருக்குது. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஷெடியூல் இருக்கும். அதே ஒரு கல்யாணத்துக்கு நான் ஒரு பச்சையாக சொல்கிறேன். கடைசி வரையும் எம்ஜிஆர் விஎன் ஜானகியை தான் அழைச்சிட்டு போனார். விஎன் ஜானகியே தான் இருந்தாங்க, அவங்களே 2ஆம் தான் இருந்தான். விஎன் ஜானகி தான் மனைவிங்கிற அந்தஸ்து கொடுத்தாரு. அவங்களோட நகை தான் அன்றைக்கி அபோய் சண்முகம் சாலையில் இருக்கிற கட்சி ஆஃபீஸ். அதுமாதிரி திரிஷாவுக்கு வரலாறு சொல்லுவீங்களா? யாரையுமே ஒரு மனைவி அங்கீகரிக்கலை. கலைஞர் கருணாநிதி 3 பேரையும் மனைவியை அங்கீகரித்தார். ஒன்றுமே ஓப்பன் டாக், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன, பெரியார் கல்யாணம் பண்ணார், பண்ணிக்கிட்டாரு. இப்போ என்ன இருக்குது? கூத்தியான வச்சுக்கலையில் யாரையும் கல்யாணம் பண்ணிட்டார்ல. அதே தான் நானும் சொல்கிறேன். நீ சங்கீதாவை நல்லபடியாக வாழ வை, திரிஷாவையும் கல்யாணம் பண்ணிக்கோ. நான் யார் கேட்டா? அப்பா இவ்வளோ பெரிய வீடு இருக்குது, ஒரு ஃப்ளோரில் அந்த அம்மா வாழட்டும், ஒரு ஃப்ளோரில் அந்த அம்மா வாழட்டும். கீரா சொன்ன நடிகை வந்தால் அதை ஒரு ஃப்ளோரில் வாழ வச்சுக்கோ. காலையில் இங்கே சாப்பிடு, மதியானம் அங்கே சாப்பிடு, அங்கே சாப்பிடு, விருப்பப்பட்ட இடத்துல தூங்கு. இல்லை 12 மணி வரை ஒரு நடிகை வீட்டில் இரு, அப்புறம் அப்படி போக வேண்டியதானே. உங்களை யாருமே தப்பு, அது உங்களை தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் ப்ராப்பர் பொண்டாட்டி நீ நடு ரோட்டில் போட்டவங்களும் உங்களுக்கு விட்டு தள்ள மாட்டேன். கோர்ட்டில் கேஸ் போட்ட போய் நீங்கள் திரிஷா கையை பிடிச்சிட்டு வர்றேன்னா உனக்கு அவ்வளோ திமுரு தானே. அதான் அவங்க வெளிப்படையா சொல்றாங்க, அழுத்தம் தந்தா நான் வந்து நடிகை பேரை குறிப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா சொல்லட்டுங்கிறதா திரிஷாவோட என்ன. அடுத்து சங்கீதா அவர்கள் என்ன பண்ணுவாங்க நினைக்கிறேன், போட்டோலாம் வெளியிடுவாங்க, கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க அவங்க பேரில். போட்டோன்னே லீகலாக அவங்க ஏறிக்குவாங்க அந்த வண்டியில், தாவேக்கா பஸ்ஸில். தற்கொலை
தற்கொலை வெற்றி கழகம் இருக்குல்ல, தற்கொலைப்பட அதில் சேர்ந்துப்பாங்க, இவங்க ஏறிப்பாங்க. பொதுச் செயலாளர் அவங்க யார் கேட்கறது விஜய? புசி தம்பி நீ இனிமே கிடையாது, அதாவது மேடத்தை விட மேடம் இருக்கட்டு வாய மூடிட்டு இருக்காங்க. இப்போ புசிக்கு ஒரு மீம்ஸ் போடுறாங்க, உட்காந்துருக்காரு புசி பாகுபலி மாதிரி ஆக்ரோஷமா அப்படி இந்த அம்மாவே இட்டு வந்து இட்டு போகணுமா உங்களுக்கு, 2 பேரும் இட்டு வந்து இட்டு போறதுல இப்ப கஷ்டமா இருக்க போகுது அப்படின்றாரு. ஆதவர்ஜனாலும் பேக் வாங்கிட்டாருங்க. விஜய் விட்டுட்டு இப்ப இந்த இந்த நிலைப்பாடு இருக்குல்ல, இதை ஜானவரகிசாமி ஒத்துக்குவாரா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. அவர் ஏற்கனவே பேட்டி கொடுத்தாரு, உன்னை ஆன மேல ஏத்துறது பார்த்தா நீ கழுத மேல ஏறது நிக்கிற, 1% இவரை ஓட்டு வாங்க மாட்டாரு அவர் பேட்டி கொடுத்துறாரு. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒத்துக்குவாங்களான்னு கேட்டேன். ஏற்கனவே இன்ஸ்டால போட்டோ போட்டதுக்கே அவர் திட்டிருக்காரு, போட்டோ டெலிட் பண்ணிட்டாங்க. விஜயோட பையன் நேர்லயே வந்துட்டாங்க இல்லையா? இப்ப இது ஜானவரகிசாமி ஒத்துக்குவாரான்னு கேட்டேன். கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு, ஒர்க் பண்ணவே மாட்டாரு. வாங்கின காசுக்கு முடிஞ்சு போச்சு, நான் போராட்டம் போயிருவாரு. இனிமேலாம் எடுப்படாதுங்க. இங்க பாருங்க, எல்லாருக்கும் எல்லா பழக்கமும் எல்லா நேரங்களையும் எல்லா காலங்களும் இருந்திருக்கு. மன்னர்கள்லாம் ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்தாங்களா? 1000 பொண்டாட்டி 500 பொண்ணு சொல்றாங்களா? அந்த புறம்லாம் வச்சிருந்திருக்காங்க. ஆனா ராணியா ஒருத்தர் தர மேடையில் உட்கார வச்சிருக்காங்க மன்னன். ஒரு நாட்டின் அரசனையானா அந்த புறத்துல 500 பொண்டாட்டி இருக்கும். ஆனா ஸ்டேஜ்ல ராணின்னா ஒருத்தி தான், கியூன்ங்கிறது ஒருத்தி தான், பிரின்சஸ்னா ஒருத்தி தான், இளவரசர் ஒருத்தி தான், இளவரசி ஒருத்தி தான். எல்லா வப்பாட்டிக்கு பிறந்த பிள்ளையும் மேடையில் வச்சு உட்கார வைக்க முடியாது. அதுதான் இங்க பிரச்சனையே. நீ கியூனா சங்கீதா உட்கார வச்சு ஸ்டாண்ட் சங்கீதா, அதான் விக்டிம். அந்த பொண்ணு தான் பாதிக்கப்பட்ட பொண்ணு. சங்கீதா அவர்கள் பொதுவெளியில் வந்து பேச போறாங்க, வீடியோ கொடுக்க போறாங்க அப்படிலாம் தகவல் வந்து 2 மணி நேரம் வீடியோ எடுத்திருக்காங்க. ஒரு பிரைவேட் சேனல் பேரை கேட்காதீங்க. 2 மணி நேரம் எடுத்திருக்காங்க. ஓகே, அது வெளியிட கூடாம காசை கொடுத்துருக்கானு வந்து. ஆனா அந்த சேனல்ல ஃபார்மேட் பண்ணல, அந்த வீடியோ வச்சிருக்காங்க. தேர்தல் இருக்கட்டு பாருங்க என்னென்ன வீடியோ. நாக்குட்டி வீடியோ என்ன நீங்க பாத்தீங்க? நாக்குட்டியோட தானே பாத்தீங்க நீங்க நடிகையோட. நாக்குட்டி எப்படி ட்ரெஸ் இல்லாம இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வீடியோலாம் கப்பு 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 கப்புன்னு அள்ளி வீசுவாங்க. எல்லாருக்கும் வச்சிருக்காங்க வீடியோ. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? தேர்தல் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ட்ரையல் ஃபார் ஃபயர், புரியுதா? நெருப்பாட்டில் இறங்குறது எல்லாம் எரிஞ்சதுதான் உள்ள போய் அடுத்த மரம் கல்லடி போட. நீ இப்போ அதுவாறு நடிச்சுட்டு இருந்தா அவனுக்கு அது கேட்க போறது இல்லை. நீ இறங்கிட்ட. நீ என்ன ஊழலற்ற ஆட்சியை தரப்போற? 1.5 கோடி ரூபா பெனால்ட்டி, காருக்கு டாக்ஸ் கட்டாத நீ கோர்ட்டு பிடிச்சி காரி துப்பிடிச்சி ஆளை வந்தா பார்த்தா அது டேக்ஸ் கட்ட நம்ம கட்டியா போயா அப்படின்னு இல்லை. இன்னும் இடி உங்கள் வீட்டு பக்கம் வரவே இல்லை. அவங்க டீசல் போட்டுக்கிட்டு இருக்காங்க, வண்டிக்கு வருவாங்க. தேர்தல் இருக்குது இல்லைங்க. பாஜக அவன் இன்னும் பாஜக விஜய்க்கு எதிராக இன்னும் செயல்படவே இல்லை. ஏன்னா இப்போ வரைக்கும் விஜயை தத்து பிள்ளையா வச்சிருக்கு பாஜக. ஜனநாயகத்துக்கு கூட பெருசாக சத்தம்லாம் போடல. இவர் சத்தம் போடட்டும், அவங்க இறங்குவாங்க. திமுக இவங்களை பொருட்படுத்தவே இல்லை. நான் எப்போ சொல்கிறேன், பொருட்படுத்தவே இல்லை. அடைச்சே அவங்கள ஏன்டா வேலையை படுறான். 3 வாட்டி முதலமைச்சராக இருந்தவர் இங்கே வந்திருக்காரு. கட்சிக்கு 234 தொகுதிக்கு 234 கட்சி வருது. திமுக பக்கம் ஜெயிக்கிற கட்சி ஆயிடுச்சு. அவன் 20 போதும் எங்களுக்கு கூட்டம் ஏறி எங்கே எப்படியோ உட்காந்துருக்கு. எடப்பாடி இன்னொரு முடிவுக்கு வந்துட்டாரு. நீ எப்படியே ஜெயிச்சுட்டு போங்க, கட்சியை மட்டும் தக்க வச்சுக்கிறார். ஏன்னா தலைவராக இருந்தால் போதும் நினைக்கிறேன். அவ்வளோதான். இதுதான் புரிதல், இதுதான் அரசியல் புரிதல். தன் கட்சியின் தலைவர் இருந்தால் போதும். எதுக்குறவனெல்லாம் போய்க்கப்பா, என்ன திமுக போய்க்கப்பா, ஆளை கொடு. செங்கோட்டையெல்லாம் இப்போ வெளிப்பெரிய கட்டில் மாட்டின மாதிரி ஆயிட்டாரு. திமுகவுக்கு போயிருக்கலாம், கண்டிப்பா மந்திரி ஆக்கியிருப்பாங்க, கண்டிப்பா மந்திரி ஆக்கியிருப்பாங்க. திமுக வந்து அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மந்திரி ஆக்கியிருப்பாங்க. பொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி ஒன்று இவர் 2 பேரும் சேர்ந்து அடிச்சு ஒட்டச்சு பழனிசாமி என்ன ஓட விட்டுருக்கலாம். அங்கே போய் உட்காந்துருக்காரு. அங்கே ஒரு பிஸி ஆகிட்டார். ஏன்னா பசங்க செல்ஃபி எடுக்கிறாங்களே, ஆனால் தோல்வல் போடனேன், கையை போடனேன், ஆனால் இப்படி ஃப்ரீயாக இருக்காரு, சம்பாரிச்சிட்டாரு, சும்மா ஜாலியாக இருக்காரு, அவ்வளோதான். ஆனால் அவரும் திமுக வருவதற்கு ரொம்ப தூரம் இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. ரொம்ப தூரம் இல்லை, தேர்தலுக்கு டைம் இருக்கு. ஒரு வந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சீட்டு ஜெயிப்பார். தகுதியான ஆள் தரங்க, அவரு ஃபிட்டான ஆள் தரங்க. அவரு ஏங்க அங்கே போய் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு விழலுக்கேற்ற நீருங்க தாவேக்கால இருக்குது. ஒரு சாதாரண அனலைஸாக கேளுங்க. டிஎம்கே தான் 2026 ஜெயிக்குதுன்னு நான் சொல்றேன். சும்மா சொல்லுங்க, அவ்வளோதான். அறுதி பெரும்பான்மையிலே ஜெயிப்பாங்க. அது 200 கூட அடிப்பாங்க. ஆனால் 180 டிஎம்கே நிற்பாங்க. விஜய் பிரிக்க போது திமுக எதிர்ப்பு ஓட்டு, அவ்வளோதான். திமுக ஜெயிக்க போகுது, டிஎம்கே ஜெயிச்சிருவாங்க. விஜய் பிரிக்கிற ஓட்டுன்னு யாருமே இல்லைங்க. இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு ஓட்டு வாங்கியிருக்கா விஜய்க்கு கொடுத்துருவானா? அவ்வளோ அப்படியே வெறி கொண்டு இருக்காங்க. 10 வாயை திறந்தாங்கன்னா மைக்கு வெட்டிச்சிடும். கம்யூனிஸ்டுக்காரங்க ஓட்டு போட்டுருவாங்களா? பிசிகாரங்க ஓட்டு போடுவாங்களா? டிஎம்கேக்காரன் ஓட்டு போடுவாங்களா? ஏடிஎம்காரன் ஓட்டு போடுவாங்களா? சொல்லுங்க. தேமுதிகாரன் விஜய்க்கு போட்டுருவானா ஓட்டு? ஏன்னா விஜயகாந்த் உயிரோடு மருத்துவமனையில் இருந்து வந்து பார்க்கல, ராமதாஸ் மருத்துவமனையில் இருந்து பார்க்கல, இந்த எச்ராஜா மருத்துவமனை போய் பார்த்துருக்கலாம்ல. இவர் கிளம்புனா அது இவரே தான் மருத்துவமனை மாதிரி தூங்கிட்டே இருக்காருங்க. இவர் கிளம்புனா தானங்க அங்கே போகலாம். கூட இருக்க வேலை டயர்ட் ஆகிட்டாங்க. இவரை வச்சு மல்லு கட்ட முடியாது, தள்ளிக்கிட்டே நிற்க முடியாது. அரசியலில் தலைவர் நான் தான் ஓடிக்கிட்டு இருக்கணும். வாப்பா 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 வாப்பா, அடுத்த மீட்டிங் போ, அங்கே போ, இங்கே போகணும். ஒரு மீட்டிங் போகிறது அப்புறம் பாபு சிங்க அண்ணா படுத்து தூங்கிடுறது. இந்த கமலஹாசன் சொல்லுவார்ல, டேய்
இது வேறடா இவன், ஆண் சிங்கடா இவன், என்னடா சொல்றீங்க? ஆமாண்டா, நீ டிஸ்கவரி சேனல் அண்ணா அனிமல் செக்ஸ் எல்லாம் பாக்குறது சி அது மட்டுமா காமிக்கிறாங்க. பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். அண்ணாத்த என்ன பண்ணுவாரு? டிஸ்போஸ கறியை பிடிச்சி கொடுப்பாடுறா, பகுத்து கொடுப்பாடுறா. அப்புறமா அண்ணாத்த ஹெல்பிங், குழந்தை பிறகு ஹெல்பிங், அப்புறம் தூங்கிட்டு வர்றா. இதுதான் ஆண் சிங்கத்தோட வேலை. உண்மையான ஃபைட் ஆகுறது பெண் சிங்கம் தான், தெரியும் தானே? அது சும்மா அன்னைக்கு சுஜாதா ஒரு இதுக்காக வேண்டி எழுதினாரு. கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும், சிங்களாலாம் வராது, சிங்க கூட்டமாக தான் வரும். தனியாக தொக்கா மாட்டி மான் அடிக்கிறதுல என்னங்க இருக்கு? சிங்கத்துக்கு சீனு, சிங்கத்துக்கு சிங்கம் அடிக்கணும்ல. சுஜாதா எழுதின டைலாக்னு சொல்லுவார் திரைப்படத்துக்காக. கொஞ்சம் எதுக்கே முல்ல ஏற்றி எழுதுறது தான். இப்போ அதுதான் விஜய் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டு தூங்கிடுவார். அப்புறமா என்னத்த வெளியே வந்து பேசுவார். இதுதான் விஷயம். ஒரு அலிகேஷன் உங்க மேல இருக்கு, உங்க பொண்டாட்டி வச்சிருக்கு. மத்த கட்சிக்கார வைக்கிறதுல மேட்டர் இல்லை, நீங்க உதறி விட்டு போகும். உங்க பொண்டாட்டி வைக்குது உங்க மேல அலிகேஷன். அப்போ உங்க பொண்டாட்டி வைக்கக்குள்ள நான் அப்படி இல்லைங்கிறதுக்கு 250 கோடி சங்கீதாவுக்கு பேசியிருக்கேன், ஒரு 50 கோடி சேர்த்து பேசி எலெக்ஷன் வரையும் கூட இரு, ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வா, அப்புறம் பேசிக்கோ அப்படின்னு சொல்ல தெரியல. அவன் சொல்லியிருந்தால்தான் அவன் சிறந்த அரசியல்வாதி. தொடர்ந்து விஜயன் இது போன்ற விளையாட்டுத்தனங்களை லைட்டை போட்டு அப்படி 41 பேரை கொண்டாடல சிறுபிள்ளைத்தனத்தினால. தொடர்ந்து அவர் சிறுபிள்ளைத்தனத்தை ரசிப்போம், தொடர்ந்து பார்ப்போம், தொடர்ந்து விமர்சிப்போம். நன்றி. நன்றி சார்.